வணக்கம். ஒரு சாதாரண தோல் பிரச்சனை நம்ம உடம்போட ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு பத்தின மொத்த பார்வையுமே மாத்திரும்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ம் பொதுவா அப்படி நினைக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு நாம அலச போற குடல் புத்தகத்தோட ஆசிரியர் கியூலியா எண்டர்ஸ்க்கு அப்படிதான் நடந்திருக்கு. அவருக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான தோல் நோய்க்கு காரண தேடிதான் இந்த ஆச்சரியமான பயணத்தையே ஆரம்பிச்சிருக்கார். ஆமா, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவரோட சர்மத்துல வந்த புண்கள் ஆறவே இல்ல. டாக்டர்ஸ் கைவிரிச்சதும் அவரே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் ஒன்னு புரிஞ்சிருக்கு, அவரோட முகத்துல வர்ற பிரச்சனைக்கு மூலம் அவரோட குடல்ல இருக்குன்னு. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாம பொதுவா உடம்ப தனித்தனி பாகமா பாக்குறோம். தோல்னா அது தனி, வயிறுனா அது தனி அப்படின்னு. ஆமா, தோல் டாக்டர் வயிறு டாக்டர்னு தனித்தனியா பாக்குறோம். ஆனா இந்த புக்கம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு. குறிப்பா நம்ம குடல்ங்கிறது வெறும் சாப்பாட்டை ஜீரணம் பண்ற ஒரு மெஷின் இல்ல. அதுக்கும் மேல அது நம்ம மூளை, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, ஏன் நம்மளோட மனநிலை வரைக்கும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. அப்போ இந்த அலசல்ல ஜூலியா எண்டர்ஸோட புத்தகத்திலிருந்து முக்கியமான சில விஷயங்களை எடுத்து நம்ம குடல் எப்படி வேலை செய்யுது, அது ஏன் நம்ம ஆரோக்கியத்தோட ஆணி வேறா இருக்கு, அதை நாம எப்படி நல்லா பார்த்துக்கலான்னு பார்க்க போறோம். நம்ம உடம்புக்குள்ள வைக்கிற ஒரு ரகசிய உலகத்துக்குள்ள ஒரு பயணம் மாதிரி. அதேதான். சரி, இந்த பயணத்தை அதோட கடைசி புள்ளியிலிருந்து ஆரம்பிப்போமா? கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் புத்தகம் கழிவறையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆமா, கொஞ்சம் சிரிப்பா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். மலம் கழிக்கிறது எப்படி நடக்குதுன்னு புத்தகம் விளக்குற விதம் சுவாரஸ்யமானது. சொல்லுங்க. நம்ம கிட்ட 2 ஸ்பின்டர் தசைகள், அதாவது சுருக்கு தசைகள் இருக்கு. ஒன்னு உள் ஸ்பிங்டர், இன்னொன்னு வெளி ஸ்பிங்டர். ஓகே, 2 இருக்கா? ஆமா, இது ரெண்டும் ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டி மாதிரி வேலை செய்யுது. உள் ஸ்பிங்டர் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அது உள்ள அழுத்தம் அதிகமானா தானா திறந்துக்கும். ஓ, அது ஒரு ஆட்டோமேட்டிக் கதவு மாதிரி. சரிதான். ஆனா வெளி ஸ்பிங்டர் நம்ம முழு கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ இது ரெண்டும் எப்படி சேர்ந்து வேலை செய்யுது? அங்கதான் விஷயமே இருக்கு. உள் ஸ்பிங்டர் கழிவு வெளியேற தயாரானதும் ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் வெளிய அனுப்புமா. சாம்பிளா? எதுக்கு? அதாவது அது திடப்பொருளா இல்ல காத்தான்னு செக் பண்றதுக்கு. அந்த சாம்பிள் வெளி ஸ்பிங்டருக்கு பக்கத்துல இருக்கிற உணர் செல்களுக்கு போகும். அந்த செல்ஸ் இத அனலைஸ் பண்ணி பாஸ், உள்ளேந்து காத்து வருது இல்ல திடப்பொருள் வருதுன்னு மூளைக்கு சிக்னல் அனுப்பும். அரேங்கப்பா, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் இருக்கு. அப்போ மூளை என்ன முடிவு எடுக்கும்? ஒருவேளை நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தா? சரியா கேட்டீங்க. மூளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைய பாக்கும். இது சரியான இடம், சரியான நேரம்னு நினைச்சா வெளி ஸ்பிங்டருக்கு ஓகே, கதவை தொறன்னு சிக்னல் கொடுக்கும். ஒருவேளை இல்லன்னா? நீங்க சொன்ன மாதிரி மீட்டிங்ல இருந்தா இப்போ வேண்டாம், டைட்டா மூடிடுன்னு கட்டளை போடும். இந்த 2 ஸ்பிங்டரும் சரியா ஒத்துழைக்காத போதுதான் நமக்கு மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகள் வருது. ஆனா இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயத்த புத்தகம் சொல்லுது. நாம டாய்லெட்ல உட்கார முறை தப்புன்னு. ஆமா, குத்துக்காலிட்டு மலம் கழிக்கிறது தான் சரின்னு இஸ்ரேல், ஜப்பான் நாடுகள்ல செஞ்ச ஆய்வுகள் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மை? 100க்கு 100 உண்மை. நம்ம குத்துக்காலிட்டு உட்காரும்போது நம்ம மலக்குடல், அதாவது கழிவு வெளியேறும் குழாய் எந்த வளைவும் இல்லாம நேராகிடுது. ஓ, ஒரு நேரா இருக்கிற பைப்ல தண்ணி வேகமா போற மாதிரி. அதேதான், கழிவு சுலபமா வெளியேறிடும். ஆனா நாம இப்போ பயன்படுத்துற வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காரும்போது அந்த குழாயில ஒரு சின்ன மடிப்பு விழுது, ஒரு கின்க் மாதிரி. ஒரு ரப்பர் குழாய லேசா மடிச்சா எப்படி தண்ணி வர்றது கஷ்டமாவுமோ அந்த மாதிரி. கரெக்ட். அதனால தான் நாம தேவையில்லாம முக்கி அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுதான் மூல நோய், டைவர்டிகுலிட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம்னு புத்தகம் சொல்லுது. ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல 120 கோடிக்கும் மேல மக்கள் இன்னமும் குத்துக்காலிட்டு தான் மலம் கழிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ரொம்ப கம்மியா? ஆமா. சரி, குடலோட வெளியேறும் வழியில இவ்வளவு நுட்பமான ஒரு அமைப்பு இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த மொத்த பயணமும் ஆரம்பிக்கிற இடமான வாயிலேயே இதை விட பெரிய ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு புத்தகம் சொல்லுது. அப்படிதானே? கண்டிப்பா. குடலோட நுழைவாயில் நம்ம வாய்தான். அங்க சுரக்கிற உமிழ்நீர், அதாவது எச்சில், வெறும் தண்ணி இல்ல, அது சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம். அப்படியா? ஆமாம். அதுல கால்சியம், ஹார்மோன்கள், நோய் எதிர்ப்பு பொருட்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம எச்சில்ல மார்பினை விட சக்தி வாய்ந்த ஒரு வலி நிவாரணி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு ஓபியோர்பினா? ஆமா, அது உண்மைதான். அதுக்கு பேரு ஓபியோஃபின்.
இது என்ன பெரிய மருந்து கம்பெனி கண்டுபிடிக்காத விஷயமா இருக்கே. அதனால தான் நமக்கு வாயில சின்ன புண் வந்தா கூட நாம சாப்பிடும்போது வலி கொஞ்சம் குறையற மாதிரி உணர்றோம். நாம மெல்லும்போது அதிக எச்சில் சுரக்குது, அதோட சேர்ந்து இந்த ஓபியோஃபின்னும் சுரக்குது. ஓ, ஒரு இயற்கை மயக்க மருந்து மாதிரி. அதேதான், அது வலிய குறைக்குது. சமீபத்திய ஆய்வுகள்ல இந்த ஓபியோஃபினுக்கு மன அழுத்தத்தை குறைக்கிற சக்தியும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வாயை தாண்டி உள்ள போனா டான்சில்கள் இருக்கு. சின்ன வயசுல எல்லாருக்கும் டான்சில் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அது ஒரு தேவையில்லாத உறுப்புன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லவே இல்ல. புத்தகம் அத ஒரு ட்ரைனிங் கேம்ப்னு சொல்லுது. மிக சரியான வார்த்தை அது. ட்ரைனிங் கேம்பா? யாருக்கு? குறிப்பா 7 வயசு வரைக்கும் டான்சில்கள் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கான ஒரு ராணுவ பயிற்சி பள்ளி மாதிரி. அது நம்ம வாய் வழியா உள்ள வர கிருமிகளை பிடிச்சு, இதுதான் எதிரி, இதை இப்படிதான் தாக்கணும்னு நம்ம உடம்போட வெள்ளை அணுக்களுக்கு பயிற்சி கொடுக்குது. ஓ, அப்ப அது ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. ஆமா, அதனால முடிஞ்ச வரைக்கும் டான்சில்களை எடுக்காம இருக்கிறது நல்லது. சில சமயம் அந்த டான்சில்களோட சின்ன சின்ன பள்ளங்கள்ல சாப்பாட்டு துகள்கள் மாட்டி டான்சில் கற்கள்னு உருவாகும். அது வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தலாம். சரி, வாயிலிருந்து உணவு குழாய் வழியா வயித்துக்கு போகுது, அங்கிருந்து சிறுகுடலுக்கு. இந்த சிறுகுடல் ஒரு பெரிய மர்மல்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, சும்மா பார்த்தா 3லிருந்து 6 மீட்டர் நீளம்தான் இருக்கும். ஆனா அதை விரிச்சு வச்சா அதோட பரப்பளவு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? அதுதான் சிறுகுடலோட கட்டமைப்பு அதிசயம். அதுக்குள்ள கோடிக்கணக்கான சின்ன சின்ன மடிப்புகள் இருக்கும். அத வில்லி, மைக்ரோ வில்லின்னு சொல்லுவோம். விரல்கள் மாதிரி. ஓகே. இந்த மடிப்புகளால தான் அதோட மேற்பரப்பு பல மடங்கு அதிகரிக்குது. ஒரு பெரிய டவலை சின்னதா மடிச்சு வைக்கிற மாதிரி. இந்த டெராஸ்டிய பரப்பளவு தான் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்களை வேகமாவும் திறமையாவும் உறிஞ்ச உதவுது. அப்போ சத்துக்கள் உறிஞ்சப்படுற முக்கியமான இடம் இதுதான். இங்க கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம்னு 3 எப்படி கையாளப்படுது? உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். முழு தானிய ரொட்டியில இருக்கிற சிக்கலான கார்போஹைட்ரேட் மெதுவா ஜீரணமாகி நாள் முழுக்க நமக்கு சீரான சக்தியை கொடுக்கும். ஆனா வெள்ளை சக்கர், அது ஒரு பெட்ரோல் தீ மாதிரி. போட்ட உடனே பத்திக்கும், ஆனா உடனே அணிஞ்சிடும். அது ரத்தத்துல சர்க்கரைய திடீர்னு ஏத்தி அப்புறம் டக்குன்னு இறக்கிடும். அதனாலதான் சர்க்கரையான பொருள் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல மறுபடியும் சோர்வா உணர்வோம். சரி, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஓகே. ஆனா கொழுப்புகளை பத்தி புத்தகத்துல சொல்ற ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம்? மத்த எல்லா சத்துக்களும் கல்லீரலுக்கு போய் தான் உடம்புக்குள்ள போகுது. ஆனா கொழுப்புகள் மட்டும் நேரடியா இதயத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆமா, அது உண்மைதான். அப்போ நாம சாப்பிடுற ஒரு ஸ்பூன் கெட்ட கொழுப்பு கூட நேரடியா இதயத்தை பாதிக்குமா? அதுக்கு காரணம் கொழுப்புகள் நம்மளோட நிணநீர் அமைப்பு, அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம் வழியா பயணப்படுது. இந்த பாதை நேரடியா இதயத்துக்கு பக்கத்துல தான் ரத்த ஓட்டத்துல கலக்குது. ஓ, அதனால கல்லீரலோட செக்யூரிட்டி செக் அதுக்கு கிடையாது. கரெக்ட். அதனால தான் நல்ல கொழுப்பு, அதாவது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் மாதிரி விஷயங்கள் சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அது இதயத்துக்கு நல்லது செய்யும். ஆனா கெட்ட கொழுப்புகள் நேரடியா இதய ரத்த நாளங்கள்ல போய் படிய வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான தகவல். புரதங்களை பத்தி என்ன சொல்லுது புத்தகம், குறிப்பா சைவம் சாப்பிடுறவங்களுக்கு? சைவம் சாப்பிடுறவங்க ஒரு சின்ன விஷயத்துல கவனமா இருக்கணும். பெரும்பாலான தாவர உணவுகள்ல எல்லா அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் ஒன்னாவே இருக்காது. அப்போ அதுக்கு என்ன தீர்வு? தீர்வு ரொம்ப சுலபம். உதாரணத்துக்கு, பீன்ஸ்ல இல்லாத ஒரு அமினோ அமிலம் கோதுமையில இருக்கும். கோதுமையில இல்லாதது பீன்ஸ்ல இருக்கும். அதனால தான் நம்ம ஊர்ல அரிசியும் பருப்பும் இல்ல சப்பாத்தியும் தாலும் சேர்த்து சாப்பிடுற பழக்கம் இருக்கு. ஓ, இப்படி உணவுகளை இணைச்சு சாப்பிடும்போது நமக்கு முழுமையான புரதம் கிடைச்சிரும். ஆமா. இவ்ளோ சிறப்பா வேலை செய்யற இந்த அமைப்புல சில சமயம் பிரச்சனைகளும் வருது. குளூட்டன், ஃப்ரக்டோஸ் மாதிரியான விஷயங்களால வர்ற பிரச்சனைகளை பத்தி புத்தகம் பேசுது. குறிப்பா ஃப்ரக்டோஸ் மன அழுத்தத்தை உண்டாக்கலான்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது ஒரு ஆச்சரியமான இணைப்பு. நாம அதிகமா ஃப்ரக்டோஸ், அதாவது பழச்சர்க்கரை எடுத்துக்கும்போது அது நம்ம குடல்ல டிரிப்டோஃபான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமினோ அமிலத்தை உறிஞ்ச விடாம தடுக்குது. டிரிப்டோஃபானா? அது என்ன பண்ணும்? இந்த டிரிப்டோஃபான் தான் நம்மள சந்தோஷமா உணர வைக்கிற செரோட்டோனின் ஹார்மோன் உருவாகிறதுக்கு மூலப்பொருள். ஓ, டிரிப்டோஃபான் கம்மியானா செரோட்டோனின் உற்பத்தியும் குறையும். இதனால மனநிலையில பாதிப்பு ஏற்படலாம்.
அதனால பழச்சாறா குடிக்கிறத விட பழமா சாப்பிடுறது நல்லது. ஏன்னா பழத்துல இருக்கிற நார்ச்சத்து ஃப்ரக்டோஸ் ரத்தத்துல கலக்கிற வேகத்தை குறைக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே குடல் ஒரு ஜீரண உறுப்பா எப்படி செயல்படுதுங்கிறது தான். ஆனா புத்தகம் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நம்ம குடல் வெறும் உறுப்பில்ல, அது ஒரு பெரிய நகரம் மாதிரி. ஆமா, அந்த நகரத்துல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுதுன்னு சொல்லுது. இதுதான் இந்த புத்தகத்தோட மையக்கருத்து. குடல் நுண்ணுயிரி தொகுதி, கட் மைக்ரோபயோம். அதேதான். நம்ம உடம்புல இருக்கிற மனித செல்களோட எண்ணிக்கையை விட இந்த நுண்ணுயிரிகளோட எண்ணிக்கை 10 மடங்கு அதிகம். நாம தனியா இல்ல, நம்ம உடம்பு ஒரு நடமாடும் சுற்றுச்சூழல் அமைப்பு. அப்போ இந்த பாக்டீரியாக்கள்லாம் நமக்கு கெட்டது தானே? நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு அதை அழிக்கத்தானே பார்க்கறோம். அது ஒரு பெரிய தப்பான புரிதல். நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாக்களும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்கு. ஆரோக்கியமான குடல்ல நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் என்ன செய்யும்? அதுங்க நம்மளோட 2வது மரபணு தொகுப்பு மாதிரி. நாம ஜீரணிக்க முடியாத நார்சத்து உணவுகளை, அதாவது ப்ரீபயோட்டிக்ஸ அதுங்க சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுற ரசாயனங்கள்னு பல நல்ல விஷயங்களை உருவாக்குது. ஓ, அப்போ ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்ன? ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது நேரடியா நல்ல பாக்டீரியாக்களையே எடுத்துக்கிறது. தயிர், மோர், நொதித்த உணவுகள்ல இது அதிகமா இருக்கு. சரிதான். ஆசிரியர் நம்ம குடல ஒரு தோட்டம்னு சொல்றார். ப்ரீபயோட்டிக்ஸ்ங்கிறது அந்த தோட்டத்துக்கு போடுற உரம். ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது புதுசா நல்ல செடிகளை நடுற மாதிரி. அருமையான ஓமை. நம்ம உணவுல எவ்வளவு வைவித்தியம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம குடல் தோட்டமும் செழிப்பா பலவிதமான நுண்ணுயிரிகளோட ஆரோக்கியமா இருக்கும். இந்த நுண்ணுயிரிகள் நம்ம குணத்தையும் மாத்த முடியும்னு ஒரு எலிங்க மேல செஞ்ச ஆய்வு பத்தி புத்தகம் சொல்லுதே, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, கனடாவுல நடந்த ஆய்வு அது. இயல்பாவே பயந்த சுபாவம் உள்ள எலிகளுக்கு தைரியமான எலிகளோட குடல் பாக்டீரியாக்களை மாத்துனாங்க. அப்ப என்ன ஆச்சு? அந்த பயந்த எலிங்க தைரியமா மாறிடுச்சு. இது என்ன காட்டுதுன்னா, நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் நம்ம மனநிலைய, நம்ம குணத்தை கூட தீர்மானிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுது. இது நம்மள அடுத்த முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. குடல் எப்படி நம்மளோட 2வது மூளையா செயல்படுதுன்னு. ஆமா, இந்த செகண்ட் பிரெயின் கான்செப்ட் ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம குடலுக்குன்னு தனியா ஒரு நரம்பு மண்டலம் இருக்கு. அது மூளையோட உதவி இல்லாமலேயே சில முடிவுகளை எடுக்கும்னு சொல்றாங்க. உண்மைதான். அதுக்கு பேரு கட் நர்வஸ் சிஸ்டம். அதுல மில்லியன் கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. அதனாலதான் அதை 2வது மூளைன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம முதல் மூளையும் இந்த 2வது மூளையும் எப்படி பேசிக்குது? அதுக்கு வேகஸ் நரம்பு அப்படிங்கிற ஒரு தகவல் நெடுஞ்சாலை இருக்கு. இது மூலமா ரெண்டும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கு. இதுக்கு பேரு தான் கட் பிரெயின் ஆக்சிஸ். இது ஒரு வழிப்பாதை இல்ல, 2 வழிப்பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, மூளை குடலை பாதிக்கும், குடல் மூளைய பாதிக்கும். இப்போ எனக்கு புரியுது. ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்களே, ஆசிரியர் கியூலியாவுக்கு தோல் பிரச்சனை இருந்ததுன்னு. ஒருவேளை அவரோட மன அழுத்தமும் குடல் பிரச்சனையும் சேர்ந்துதான் அந்த தோல் நோயா வெளிப்பட்டிருக்குமோ? நிச்சயமா. தோல், குடல், மூளை 3ம் ஒன்னா இணைஞ்சிருக்கு. மன அழுத்தம் அதிகமானா குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் அழியும், கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாகும். ஓ, இது குடல்ல ஒரு விதமான அழற்சிய, அதாவது இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கும். இந்த தகவல் வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு போகும், இன்னும் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும். அதே சமயம் இந்த குடல் அழற்சி ரத்தம் வழியா தோல் வரைக்கும் போய் தோல் நோய்களை உருவாக்கும். இது ஒரு நச்சு சுழற்சி மாதிரி. அதேதான். அடேங்கப்பா. அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 95% செரோட்டோனின், அதாவது சந்தோஷ ஹார்மோன் குடல்ல தான் உருவாகுதுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமா. அப்ப நம்ம மனநிலை சரியில்லைன்னா நாம மனநல மருத்துவரை மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம குடலையும் கவனிக்கணும் போல. மிக சரியா சொன்னீங்க. குடல் உணர்வுகள், அதாவது கட் ஃபீலிங்ஸ்னு சொல்றது வெறும் பழமொழி இல்ல, அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு. எப்படி? எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி ஐரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு குடல்ல நடக்கிற சின்ன அசைவு கூட மூளைக்கு ஒரு பெரிய வலி சிக்னலா போகும். ஏன்னா அவங்களோட குடல் மூளை இணைப்பு ரொம்ப உணர்திறன் கொண்டதா மாறி இருக்கும். அதனால அவங்களுக்கு வயிற்று வலியோட சேர்ந்து மனக்கவலை, மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும். சரிதான். அப்போ நாம நம்ம குடலை நல்லா பாத்துக்கிட்டா நம்ம மனசையும் நல்லா பாத்துக்கலாம்னு சொல்ல வரீங்களா? 100%. குடல் ஆரோக்கியமா இருந்தா செரட்டோனின் உற்பத்தி சீரா இருக்கும், மனநிலை நல்லா இருக்கும், குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் சந்தோஷமா இருந்தா நாமளும் சந்தோஷமா இருப்போம். ஆஹா. இன்னைக்கு கியூலியா எண்டர்ஸோட குடல் புத்தகத்தின் மூலமா நம்ம உடம்போட இந்த அற்புத உறுப்பை பத்தி நாம நினைச்சதை விட பல மடங்கு ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா,
மலம் கழிக்கிறதோட அறிவியல்ல இருந்து நம்ம குணத்தையே மாத்தக்கூடிய நுண்ணுயிரிகள் வரைக்கும். நம்ம குடல் தான் நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தோட கட்டுப்பாட்டாரே மாதிரி செயல்படுதுன்னு நல்லா புரியுது. இறுதியா இந்த புத்தகம் சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குடல ஒரு மெஷினை பார்க்க கூடாது. அது ஒரு உயிரோட்டமுள்ள தோட்டம் மாதிரி. நாம போடுற உணவு தான் அந்த தோட்டத்துக்கான உரம். நம்ம மன அழுத்தம் தான் அந்த தோட்டத்துல வர்ற புயல். இந்த தோட்டத்தை நாம சரியா பராமரிச்சா அது நமக்கு ஆரோக்கியம், சந்தோஷம்னு நல்ல பழங்களை கொடுக்கும். அதை விட்டுட்டா அதுவே நமக்கு நோய்களை உருவாக்குற ஒரு காடா மாறிடும். அருமையான விளக்கம். இந்த புத்தகம் நமது உள் உலகன் தோட்டக்காரர்களா பார்க்க சொல்லுது. இன்னைக்கு நீங்க கேட்ட தகவல்களை வச்சு உங்க உள் தோட்டத்தை இன்னும் செழிப்பா மாத்த நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு சின்ன மாற்றமா கூட இருக்கலாம். ஆமா, ஒருவேளை அது உங்க சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகளை சேர்க்கிறதா இருக்கலாம். இல்ல அவசரமா சாப்பிடாம கொஞ்சம் நேரம் எடுத்து ரசிச்சு அமைதியா சாப்பிடுறதா இருக்கலாம். நீங்க செய்யற அந்த சின்ன மாற்றம் உங்க உள் உலகத்துல ஒரு பெரிய நல்ல விளைவை ஏற்படுத்தும். உங்க குடல் உங்களுக்கு நன்றி சொல்லும்.